புவி போன வாரம் தான் வந்து ஒரு வருஷம் தான்ப்பா நாங்களே வந்து குழந்தை வேணான்னு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம், அதுக்கு அவ்வளவு கேள்வி கேட்டாங்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க. அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை வந்து உங்க கைக்கு வந்து அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ நான் ப்ரெக்னன்சி அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஒவ்வொரு மந்த்தும் ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு பார்ப்பாங்க, பாசிட்டிவ் வந்துச்சான்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் அதில் நெகட்டிவ் வந்தனால 3வது மாதம் என்ன பண்ணாங்க, அது பார்க்கவே இல்லை, வாங்கி வச்சது அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. என்னாச்சுன்னா மேம், அந்த யூபிடி கிட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும்ல, நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி டேட்டு. சரி அது வேஸ்ட் ஆகிடும்ல, எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பார்ப்பேன். எப்போவுமே நான் அதை போட்டுட்டு 2 ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை பார்த்துட்டே இருப்பேன், 2 கோடு வருதா அப்படின்ட்டு. எப்போவுமே 1 கோடு தான் வரும், அது டிசப்பாயின்மெண்ட்டாகவே போயிடும். அதுக்கப்புறம் அந்த 2 ட்ராப்பை விட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிட்டு அதை பார்க்கவே இல்லை. அப்புறம் போயிட்டு ரிட்டன் வந்து குளிக்க வரும்போது பார்க்குறேன் 2 கோடு. நான் ஆக்சுவலாக அந்த கிட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது இல்லை, அதனால கிட்டில் தான் பிரச்சனை அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் பீட்டா-சிஜி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் சொல்லவே இல்லை மேம், திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு, நீங்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க, டாக்டர் உங்களை பார்க்கணும் அப்படின்னா. எனக்கு தூக்க வாரி போட்டுருச்சு. ஓகே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. கேக்கோட கொண்டு வந்து ப்ரெக்னன்சி தான் ரிவீல் பண்ணுறாங்க. அந்த நிமிஷம் எனக்கு ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன் மேம், ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம அப்பா ஆக போகிறோம், இவ்வளோ நாள் இது பண்ணது ஒரு விஷயம், இப்போது அது வருது அப்படிங்கும்போது எனக்கு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரில. என் வழக்கம் போல் கட்டி பிடிச்சி மூத்த கொடுக்க ஆரம்பிச்சு. அது ஒன்று தானே உன்னால முடியும். ஆமாம், 9th மந்த் அன்றைக்கி நைட்டு கூட இருக்கேன். கூட இருக்கும்போது தான் உங்களுக்கு பாப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படின்னு என்ன கேட்குறாம. நானும் ஆமாம், இவ சொல்கிறா பாப்பா வைத்து, அப்பா உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்கிறேன். 2 மணிக்கு நீர் குடம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. உடஞ்சோடனே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறோம். டாக்டர் என்கிட்ட சொல்கிறாங்க, புவி நீங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் கத்த வேணாம், ப்ரீத் பண்ண சொல்லுங்கள், கத்த வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் இவகிட்ட கத்தாத, ப்ரீத் இன் பண்ணு அறியட்ட போய் தெரியுதா இல்லையா, வலி எனக்கு தான் தெரியும்னு சொல்லி இவன் என்ன கத்துறா. சரி அப்புறம் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய தலை மேலே இருக்குது அப்படின்னாங்க, அந்த நர்ஸ் வச்சு அப்படி இப்படி திருப்பினாங்க பாருங்கள், அழகாக வந்துருச்சு. வந்து அப்படியே எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க. அவன் அழுகும் ஃபேஸை பார்க்கும்போது இன்னும் ஒன்றும் புரியல. அண்ணா சொல்ல மாதிரி இவனை பார்ப்பனா, இவன் வழியில் இருப்பான், இவனை பார்ப்பனா அந்த மூட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அவனை பார்த்தனா, கையில் பார்த்தனா அவன் சிரிக்கிறான்னா ஒரு மாதிரி ஏண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மூஞ்சி இவ்வளோண்டு காலை இவ்வளோண்டு கை, வேற லெவலாக இருந்துச்சு. ஓகே கொட்டாச்சி அவர்களே, நீங்கள் முதல்ல உங்களுடைய பாப்பாவை கையில் வாங்கின அந்த தருணம் எப்படி இருந்தது? தியேட்டர் ஓனர் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு கல்யாணமாகி 5 வருஷம் கழித்து தான் எங்களுக்கு வந்து பாப்பா வந்து இதானா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் செக்கப்புக்கு போவோம். அந்த பையன் பாப்பா பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு வருவான். வெளியில் வந்தோடனே சொல்லுவான் நெகட்டிவ் தான், அப்படி இல்லைங்க அப்படிம்பா. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் எங்களுக்கு சொன்ன உடனே மனசு விட்டுருச்சு. சரி என்னடா இது, சரி ஓகே நம்மளுக்குன்னு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் நான் வந்து எப்போ நம்புறது, எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் இங்கே வந்து எல்லாம் எதை நினைக்கிறானாலும் முதல்ல எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு நினைப்பேன். கண்டிப்பாக நம்மளெல்லாம் வழி நடத்துறதுக்கு நம்ம அம்மா நமக்கு பிறப்பா அப்படின்றது எனக்கு பயங்கர ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். இப்போ அஞ்சலி வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. பாப்பா வந்து பிறக்கிறதுக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு ஏங்க என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, போய் ப்ளட்டு வாங்கிட்டு வாங்க, ப்ளட்டு இல்லை அப்படின்ட்டாங்க. ப்ளட்டை வாங்கிட்டு நேராக வரேன், என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு பாப்பாவை கையில் வச்சுருந்தாங்க. என் கையில் முதல்ல வாங்குறப்ப எனக்கு அதாவது நான் அன்னபூர்ணி அப்படின்னு தான் கூப்பிட்டேன் அம்மாவோட. ஆமாம், எங்கள் அன்னபூர்ணி அம்மா என் கைக்கு வந்துட்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு பிடிச்சோடனே அப்பவே என் காதை பிடிச்சி அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். கையில் இப்படி வச்சுட்டு இருக்கிறப்ப என் காதை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்போவே ஒன்று எடுத்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே என் தாய் என்னோட உலகம் எல்லாமே இவளும் தான். அழகு, சூப்பர்.